ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன ரெசிபீஸ்லாம் வீட்டில் செஞ்சாங்கிறத பார்க்கலாம். காலையிலே கதம்ப சட்னிங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணினது. குட்டீஸ் லஞ்சுக்காக கேரட் சாதம் செய்ய போகிறோம். அதுக்காக தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். அரிசி ஊற வச்சிட்டேன், மாவு எடுத்து வச்சாச்சு, டீ ரெடி பண்ணியாச்சு. டீ குடிச்சிட்டு மங்களகரமாக போய் கோலம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சமையல் வேலையை பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போது ஸ்டவ்லாம் ஆன் பண்ணிக்கலாம். நான் 2 கடாய் வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு வெங்காயம்லாம் வதக்கி செய்ய போகிறோம். இன்னொரு கடாயில் சட்னிக்கு நம்ம வதக்க போகிறோம். ரெண்டுலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பணியாரம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. சட்னி தாளிக்கிறதுல பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து நான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகா நான் 4 போட்டிருக்கேன். பணியாரத்துக்கு கடலைப்பருப்பு நிறம் மாறின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சாதம் வச்சிடலாம். சாதம் விசில் வரட்டும். வெயிட் போட்டு விட்டுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும். அடுத்ததாக சட்னிக்கு கருவேப்பிலை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்போ தான் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரும். இப்போது பணியாரத்துக்கு இந்த வெங்காயம், வரமிளகாய்க்கு மட்டும் நம்ம தூள் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். மாவில் ஆல்ரெடி உப்பு நான் கலந்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம கேரட் சாதத்துக்கு தாளித்து விட்டுடலாம். லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ சட்னிக்கு நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. பொரியலுக்கு கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நான் 4 கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். அடுத்ததாக துருவி வச்சுருக்கிற கேரட், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததாக கேரட், மீடியம் சைஸ் கேரட் ஒரு நான் 6 யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு சிம்மிலே வேக வச்சோம்னா கேரட் நல்லா வதங்கி வந்துடும். தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சாதம் விசில் வந்துட்டுருக்கு. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6 நிமிஷம் வெந்ததுன்னா கேரட் நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ பிளேட் எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் புதினா கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போது கலந்து விட்டுறணும். புதினாவும் மல்லியும் போட்ட உடனே நம்ம 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறி வந்தோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சாதமும் ரெடி ஆகிடுச்சு, கேரட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. சட்னிக்கும் நம்ம வதக்கி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், பணியாரத்துக்கு மாவும் நான் கலந்து ரெடியாக வச்சிட்டேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. அதனால் ஒரு குட்டீஸ்க்கு தான் பணியாரம், இன்னொரு குட்டீஸ்க்கு இட்லி, எது வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டோம். நான் லஞ்சுக்காக கொள்ளு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். டைம் இருக்குது, அதனால் இப்போவே நான் கொள்ளு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன்.
அடிகனமான பாத்திரத்தில் கொள்ளு போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் 6:53 தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பணியாரம் சூடாக ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே கொள்ளு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. பணியாரமும் நான் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு கேரட் சாதமும் கிளறியாச்சு. இது தாங்க மார்னிங்க்கு. லஞ்சுக்கு பார்த்தோம்னா வறுத்த கொள்ளை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்று சுற்றிட்டு மேலே இருக்கக்கூடிய உமியெல்லாம் புடைச்சி எடுத்துட்டு நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு முழுசாக தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்போ தான் விசில் வரும்பொழுது பொங்கி வராமல் இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 10 விசில்கிட்ட இந்த கொள்ளை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். லஞ்சுக்கும் அரிசி நான் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. நம்ம சாமி வீட்டெலாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சாமி படம்லாம் துடைச்சிட்டு பொட்டு வச்சுட்டு பூலாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டாவே மனசுக்கு ஒரு நல்ல திருப்தி. காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு பணியாரமும் மார்னிங் அரைச்ச சட்னியும் ப்ளஸ் தேங்காய் சட்னியும் நான் அரைச்சேன். எனக்கு ஒரு டம்ளர் சாத்துக்குடி பழம் ஜூஸ். அவ்வளோதாங்க மார்னிங்க்கு. லஞ்சு தான் நான் சாப்பிடுவேன். மார்னிங் விரதம். இப்போது நம்ம லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கொள்ளு பருப்பு தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. இந்த மண் கடாயில் அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுலேயும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கொள்ளு பருப்பு குழம்புக்கு சீரகமும் வரமிளகாவும் போட்டு தாளிச்சிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கும் மீதி இருக்கக்கூடிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வேக வச்ச கொள்ளு பருப்பை தண்ணி இருத்துட்டு கொள்ளு நான் இந்த மண் சட்டியில் போட்டு நான் நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். மண் சட்டியில் போட்டு கடைஞ்சோம்னா நல்லா ஈஸியாக நமக்கு கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணியும் அந்த கொள்ளு கூடயே ஆட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொள்ளுப்பருப்பு குழம்புக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கொள்ளு பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு வேக வைக்கும் பொழுதே லைட்டாக கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ப்ளஸ் கொஞ்சமாக புளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். சப்போஸ் வேக வைக்கும் பொழுது நம்ம புளி போடலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கிற அவரைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்புக்கெலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய்க்கு மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். அவரைக்காய்க்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவரைக்காவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லைட்டாக 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையா வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு காய் வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி. இப்போது கொள்ளு பருப்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக வச்சோம்னா தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி வச்சோம்னா சாதத்துக்கு நல்லா இருக்காது, ரசம் மாதிரி ஓடிடும். ஓரளவுக்கு திக்காகவே வச்சிடலாம். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷம் வேக வச்சோம்னா காயம் நமக்கு ரெடி ஆகிடும்.
சாதம் இப்போது கிட்டத்தட்ட வெந்துருச்சு. அதையும் நம்ம வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது அவரைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரே டைமில் சாதம், குழம்பு, பொரியல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது லஞ்ச் ரெசிபி என்னென்னா, சுட சுட சாதம், கொள்ளுப்பருப்பு குழம்பு, நான் முன்னாடியே ரசம் வச்சுட்டேன், அவரைக்காய் பொரியல், காலையில் செஞ்ச கேரட் பொரியல் மீதி கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கான ரெசிபீஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.